Hello friends, welcome to kethana.vlogs. எல்லாருக்கும் பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் உங்க ஃபேமிலி கூட சந்தோஷமா பொங்கல் பண்டிகை கொண்டாடுங்க. பொதுவா பொங்கல்னாவே சக்கரை பொங்கல் செய்யறதுதான் பழக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல 2 விதமான சக்கரை பொங்கலை செஞ்சு கலக்க போறோம். இது சக்கரை பொங்கல்ல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம சக்கரை பொங்கல் ரெசிபில ஃபர்ஸ்ட் ரெசிபி சம்பா கோதுமை ரவை வச்சு சக்கரை பொங்கல் பண்ண போறேன். இது ஹெல்தி மட்டும் இல்லங்க, ரொம்ப 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 டேஸ்டியா இருக்கும். வாங்க இதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். சம்பா கோதுமை ரவை 1 கப், பாசி பருப்பு 1/2 கப், வெல்லம் 1 கப், நெய் 4 டேபிள் ஸ்பூன், முந்திரி எவ்வளவு தேவையானாலும் போட்டுக்கலாம், ஏலக்காய் ஒரு 4 to 5 போதும். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் மேல ஒரு pan வச்சுக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. நெய் உருகுனதும் அதுல நம்ம எடுத்து வச்ச முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. ஸ்டவ் சிம்லயே வச்சுக்கோங்க. ஃப்ளேம் ரொம்ப ஹையா வைக்க வேணாம், முந்திரி பருப்பு கருகிடும். அதனால சிம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறமானதும் எடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க. இப்ப அதே நெய்ல 1 கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவைய போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த நெய்லயே வறுத்துக்கோங்க. இந்த ரவைய ஒரு 3 to 4 நிமிஷம் சிம்லயே நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதுல 3 கப் சுடு தண்ணி ஊத்திக்கலாம். 1 கப் ரவை எடுத்திருக்கோம், இதுக்கு 3 கப் சுடு தண்ணி கரெக்டா இருக்கும். தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உருண்டை எதுவும் பிடிக்காம கலந்து விட்டுக்கோங்க. ரவை பாருங்க, அதுக்குள்ள தண்ணி எல்லாம் இழுத்துடுச்சு. இப்ப இது நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்பவே பாதி வெந்துடுச்சு. இப்ப இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லயே விட்டுடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்க, ரவை நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இதுல நம்ம 1/2 கப் பாசி பருப்பு வேக வச்சு வச்சிருக்கோம். இதை இதுல போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாசி பருப்பு இந்த மாதிரி உருண்டையா இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல. அது கொஞ்சம் கொஞ்சமா நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுடுங்க, அதனால கரைஞ்சிடும். இப்போ இதுல கரைச்ச வெல்லத்தை ஊத்திக்கோங்க. வெல்லம் பாகு பண்ண வேணாம், கரைச்சா போதும். இப்போ இது இந்த மாதிரி வடிகட்டி ஊத்திக்கிறதால குப்பை ஏதாவது இருந்தா வந்துடும். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் நிறைய வெல்லம் போட்டுக்கோங்க. நான் 1 கப் வெல்லம் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு 1 கப் கரெக்ட் ஸ்வீட்னஸ் இருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. இதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. பாருங்க, பார்க்கவே எவ்வளவு அருமையா இருக்கு. இப்ப இதுல 5 ஏலக்காய் தட்டி வச்சது போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம். நெய்லயே வறுத்து வச்ச முந்திரி பருப்பு இதுல போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா திராட்சை, பாதாம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் இங்க முந்திரி பருப்பு மட்டும் தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இது ஒரு சர்விங் பவுல்ல எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம சூப்பர் டேஸ்டியான சம்பா கோதுமை ரவை சக்கரை பொங்கல் ரெடியா இருக்கு. இந்த மாதிரி டிஃபரெண்டான ரெசிபி மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் எம்மியா இருக்குங்க. இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷல்ல நம்ம கிச்சன்ல பார்க்க போற 2வது ரெசிபி சக்கரை பொங்கல். இந்த சக்கரை பொங்கல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க.
பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம், நெய், ஏலக்காய், முந்திரி, திராட்சை. ஸ்டவ் மேல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதுல 1 மணி நேரம் கழுவி ஊற வச்ச 1 கப் பச்சரிசி, 3/4 கப் பாசி பருப்பு இதுல போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுல 6 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்ப குக்கர் மூடி போட்டு சிம்லயே 4 விசில் வர வரல விட்டுடுங்க. ஸ்டவ் மேல ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க. அதுல 1 கப் வெல்லம் போட்டுக்கோங்க. 1/4 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. இப்ப நம்ம வெல்லம் கரைய வச்சுக்கலாம். இந்த வெல்லம் பாகு ஆயிடக்கூடாது, வெல்லம் கரைஞ்சா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஒரு சைடுல எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். ஸ்டவ் மேல ஒரு ஃப்ரைங் பேன் வச்சு அதுல 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. நெய் சூடானதும் முந்திரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 10 முந்திரி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு முந்திரி வேணுமோ அவ்வளவு போட்டுக்கோங்க. முந்திரியை லேசா வறுத்துக்கோங்க. முந்திரி வறுத்ததும் திராட்சை போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதை சைடுல எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் பிரஷர் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா சாஃப்டா வெந்துடுச்சு. இப்போ இதுல நம்ம கரைச்சி வச்ச வெல்லம் வடிகட்டி ஊத்திக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கூட வெல்லம் நீங்க கரைச்சி ஊத்திக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல தட்டி வச்ச ஏலக்காய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இதுல போட்டுட்டு 2 ஸ்பூன் சூடா இருக்கிற நெய் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம பொங்கல் ஸ்பெஷல் சக்கரை பொங்கல் ரெடியா இருக்கு. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல செஞ்ச 2 விதமான பொங்கல் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் உங்க குடும்பத்தோட சந்தோஷமா பொங்கல் பண்டிகை கொண்டாடுங்க. எல்லாருக்கும் மறுபடியும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.